தொகுதி மறுசீரமைப்பால் தமிழ்நாட்டில் தொகுதிகள் குறையாது என பிரதமர் மோடியால் உறுதியளிக்க முடியுமா என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கேள்வி எழுப்பியுள்ளார். சென்னை கொட்டிவாக்கத்தில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பேசிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தொகுதி மறுசீரமைப்பால் தமிழ்நாடு பாதிக்கப்படாது என எழுத்துப்பூர்வமாக பிரதமர் மோடி உறுதியளிக்க வேண்டும் என கூறினார். இப்ப கேள்வி எழுப்பின பிறகு இப்ப என்ன சொல்றாங்க? 19 தமிழ்நாட்டுக்கு தொகுதிகள் குறையாதுன்னு சொல்றாங்க. மற்ற மாநிலங்களுக்கு அதிகரிப்பாங்களா? அதிகரிப்பாங்களா இல்லையா தெரியாது. மாண்புமிகு பிரதமர் அவர்களே, எங்களுக்கு எழுத்துப்பூர்வமா உறுதி கொடுங்க. இப்ப இருக்கிற மக்கள் தொகை அடிப்படையில தொகுதி மறுசீரமைப்பு மேற்கொள்ளப்படாது. 1971 மக்கள் தொகை அடிப்படையில தமிழ்நாட்டுக்குரிய பிரதிநிதித்துவம் கிடைக்கும். தமிழ்நாட்டுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாதுன்னு உறுதி கொடுங்க. மத்திய பாஜக அரசு மிரட்டினால் அடங்கி போக தாங்கள் அதிமுக இல்லை என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஆவேசமாக கூறியுள்ளார். சென்னை கொட்டிவாக்கத்தில் நடைபெற்ற பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டத்தில் பேசிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் என்ன மிரட்டினாலும் தமிழ்நாட்டில் ஹிந்தியை திணிக்க முடியாது என திட்டவட்டமாக கூறினார். மிரட்டினால் அடங்கி செல்பவர்கள் இல்லை, அடக்க நுழைப்பவர்களை அடங்கி போக செய்பவர்கள் தாங்கள் என்றும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்தார். எங்களை என்ன மிரட்டினாலும் உங்களால இந்தி மொழிய திணிக்க முடியாது. மிரட்டினா அஞ்சு நடுங்கி கூழக்கு மொழி போடுறதுக்கு அதிமுக நினைச்சீங்களா? இது திமுக. மிரட்டினா அடங்கி போறவங்க இல்ல, அடக்க நினைக்கிறவங்கள அடங்கி போக வைக்கிறவங்க நாங்க. தமிழ்நாட்டுக்காகவும் தமிழ் மொழிக்காகவும் எப்பேற்பட்ட அடக்குமுறையும் எதிர்க்கிற துணிச்சல் கொண்டவங்க நாங்க. இங்க இருக்கிற நாங்கள் தமிழர்கள், சுயமரியாதையோடு இருக்கக்கூடிய திராவிடர்கள். தந்தி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டு பெறுங்கள்.